ஓம் சாய்ராம். சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். லாஸ்ட் வீடியோவில் என்னோடய லைஃப்பில் பாபா பண்ண எனக்கு ரொம்ப ஹைலைட்டான மிராக்கிள் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் உங்களோட மிராக்கிளை நம்ம சேனலில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடி ஆர் இன்ஸ்டா ஐடிக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி இன்னொரு மிராக்கிள் பாபா என்னோடய லைஃப்பில் பண்ணியிருந்தார். ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த மிராக்கிள் இப்போ தான் ஒரு மே மந்த் அன்றைக்கி எனக்கு நடந்தது. நான் ஆல்ரெடி அது லாங் வீடியோலேயே போட்டிருப்பேன். பட் அதில் அந்த டைமில் கொஞ்சம் ஹைப்பர் ஆகி சொன்னதால் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லாமல் விட்டுருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக தெளிவாக சொல்லலான்னு இருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னென்னா நான் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் ஊர் வேறு மீன்ஸ் நான் காஞ்சிபுரமில் இருக்கேன். அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி வச்சுக்கோங்களேன். ஸோ எங்கள் அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. கரெக்டாக எங்கள் அக்காவுக்கு குழந்தை மே 5 அன்னைக்கு பிறந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு அம்மா கிடையாது. நிறைய பேர் என்னோடய ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். அம்மா இறந்துட்டாங்க டியூ டு கேன்சர். ஸோ நான் அப்பா அக்கா 3 பேர் மட்டும்தான். அக்காவுக்கு இப்போ தான் குழந்த பிறந்திருக்குன்றதால ஆஸ் யூஷுவல் குழந்த பிறந்தா எல்லாருமே அம்மா வீட்டுக்கு தானே வருவாங்க. அதனால அக்கா வந்திருக்கப்ப அம்மா இல்லைன்னா என்ன, நம்ம தானே அம்மாவாக இருந்து அக்காவை பார்த்துக்கணும். ஏன்னா எனக்கு எல்லா அம்மாவுமே இருந்து எங்கள் அக்கா தான் பார்த்துக்கிட்டாங்க. அவள் பார்க்கலனாலும் நான் எங்கள் அக்காவுக்கு பார்த்து தான் ஆகணும். ஸோ எங்கள் அக்கா வந்திருக்கப்ப தான் நான் வீட்டில் இருக்கேன் அக்காவை பார்த்துக்கிட்டு. இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா கரெக்டாக மே 8 கரெக்டாக மே 8 அன்றைக்கி நான் எதார்ச்சியாக இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் நம்ம பார்த்துட்ருப்போம் இல்லையா. ஸோ ஸ்வைப் பண்ணுறப்ப நம்மளுக்கு எப்போவுமே நம்ம மோஸ்ட்டாக யாரோட வீடியோஸ் பார்க்குறோமோ அவங்களது தான் நம்மளுக்கு ஃபீடப் ஆகும் இல்லையா. அப்படி பார்க்கும்போது எனக்கு சாய் டிவோட்டி சிஸ்டர் ஒருத்தவங்க பர்சனலாக அவங்களோட வீடியோஸ் எது போட்டாலுமே நான் பார்ப்பேன். அவங்களோட வீடியோ எனக்கு சஜஷனில் வந்தது. அதில் அவங்க அன்றைக்கி ஷிரடி போயிருக்கா மாதிரி, அதாவது துவாரகா மாயிலேருந்து எட்டி பார்ப்பாங்க இல்லையா பாபாவை வெளியே நின்றுக்கிட்டு, அந்த வீடியோ பர்டிகுலராக நான் பார்த்துருந்தேன். ஸோ அவங்க ஷிரடியில் தான் இருக்காங்கன்றது நான் பார்த்துட்டேன் அந்த வீடியோ மூலியமாக. அவங்க இப்போன்னு இல்லை, மந்த்லி ஷிரடி போயிடுவாங்க, போயிட்டு வீடியோ போடுவாங்க. ஒரு டைமும் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். சரி, நம்ம இந்த சிஸ்டராக இருக்கக்கூடாதா, இவங்க மந்த்லி பாபாவை பார்க்க போகிறாங்க, கண்டிப்பாக இவங்க எவ்வளோ ஒரு பிளஸ்டான ஒரு பர்சனாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கப்ப அன்றைக்கி அவங்கள பார்த்தப்ப எனக்கு என்னவோ தெரியல, நிறைய வாட்டி அவங்க வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். பட் பாருங்களேன், பர்டிகுலராக அன்றைக்கி போயிட்டு நான் சும்மா அவங்களோட வீடியோவில் காமனான அந்த கமெண்ட் செக்ஷனில் சிஸ்டர் எனக்கு ஷீரடி போக முடியாத சுச்சுவேஷன் இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் டைம் போகும்போது உதி கொண்டு வர முடியுமா சொல்லி கேட்டேன். நான் அந்த கமெண்ட் போட்டதே மறந்துட்டேங்க. அதுக்கடுத்து நான் பார்த்திங்கன்னா இது மே 8 அன்னைக்கு சண்டே ஒரு 3:30 ஈவினிங் பண்ணியிருப்பேன் நான். 3:15 to 3:30 சம்திங் அந்த கேப்பில். அதை நான் போட்டதே மறந்துட்டேன். அதுக்கு அடுத்து ஈவினிங் காஃபிலாம் குடிச்சிட்டு நைட்டும் டின்னர் முடித்து தூங்கியாச்சு. அப்போ தான் நான் என்ன பார்க்குறேன்னா, அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறதே பார்க்குறேன் இன்ஸ்டாகிராமில். கண்டிப்பாக அவங்களோட அட்ரஸ் சென்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அதில் அனுப்பியிருந்தாங்க. என்னடா இது, நம்ம கேட்டோம் உடனே அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு டிஎம்க்கு போனால் இன்பாக்ஸில் அவங்க பேசியிருந்தாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. எனக்கு அவங்க ஷிரடியில் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே எனக்கு பாபாவோட ஸ்டாச்சு ஆர் ஃபோட்டோ எதுனா வாங்கிட்டு வாங்க சிஸ்டர், நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அவங்கக்கிட்ட. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, பாபா ஃபோட்டோவாக வேணுமா இல்லை ஸ்டாச்சுவாக வேணுமான்னு கேட்டாங்க. எனக்கு ரெண்டுத்தில் எதுவாக இருந்தாலும் ஓகே, பட் ஸ்டாச்சுவாக இருந்தால் இன்னும் லிட்டில் மோர் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அவங்களுமே ஓகே அப்படி சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு இந்த காசு அனுப்புறது அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா சொல்லிவிட்டு விட்டுட்டாங்க. அட்ரஸ் கேட்டாங்க, நானும் சென்ட் பண்ணிவிட்டு உண்மையாக சொல்கிறேன், எனக்கு ஒரு ஹோப்பே கிடையாது. என்ன இது, ஏன்னா அவங்க கொஞ்சம் நல்லாவே ஆக்டிவாக பாப்புலராக இருக்கவங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கப்போ நம்ம கேட்ட உடனே அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க. ரிப்ளை பண்ணது இல்லாமல் உடனே அட்ரஸ் அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, எதுக்கோ போட்டு வைப்போம், அவங்க எப்போனா டைம் இருக்கப்போ அனுப்புவாங்க போல் அப்படின்னு ஒரு தாட் மட்டும்தான் இருந்ததே கண்டி கன்ஃபர்மேஷன்லாம் நான் பண்ணல அவங்க அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு.
எப்படியா இருந்தாலும் சாய்டி ஓட்டி தானே, அவங்க என்ன இதில் வந்து நம்ம அட்ரஸ் வச்சுலாம் மிஸ்யூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நானுமே தைரியமாக அனுப்பிட்டேன் அவங்களுக்கு அட்ரஸ் வந்து அனுப்பிட்டு நான் அதோட விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதையுமே நான் கேட்டு அவங்க அட்ரஸ் அனுப்புனதையுமே நான் மைண்ட் பண்ணிக்கல, மறந்துட்டேன். அதுக்கடுத்து தூங்குறேன். தூங்கிட்ட பிறகு பார்த்திங்கன்னா எனக்கு காலையில் வந்து கரெக்டாக வந்து ஒரு 7:30 அந்த மாதிரி இருக்கும். பார்த்தா 4 மிஸ்டு கால். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பாப்பா பிறந்த பாப்பாவில் ரொம்ப நியூ பார்ன் அப்படின்றதால தூங்கலை. அதனால் அக்காவோட மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தோமா. ஸோ காலையில் ஆனதுமே கொஞ்சம் லேட்டாக தான் 7:30 போல் தான் எழுந்திருந்தேன். ஸோ எழுந்திருக்கும் போதே பார்த்திங்கன்னா 4 மிஸ்டு கால் வந்திருந்தது. அந்த ஃபோன் வந்ததால் தான் அது கூட எழுந்ததே. பார்த்தா அன்னோன் நம்பராக இருந்தது. அன்னோன் நம்பராக இருக்கும், என்னடா அது சொல்லிவிட்டு சரி ஃபஸ்ட்டு ட்ரூ காலரில் போய் சர்ச் பண்ணலாம் யாருன்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கண்ணை கழுவலாம் அப்படி சொல்லிட்டு போகிறேன் ரெஸ்ட் ரூமுக்கு. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் நோட்டிஃபிகேஷன் வந்தது. பார்த்தா இந்த சிஸ்டர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. மேம் வந்து என்னென்னா, இந்த மாதிரி வந்து நான் தான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன், கைண்ட்லி கால் மீ அப்படி சொல்லிவிட்டு அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உடனே நான் கால் பண்ணதும் மேம் என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, லைக் இந்த மாதிரி ஸ்டாச்சு கேட்டிருந்தீங்கல்லம்மா, உங்களுக்கு வந்து பாபா வந்து வந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி என்னோடய டிரைவர் வந்து நான் அட்ரஸ் அனுப்பிச்சேன் இல்லையா, என்னோடய ஊர் வந்து காஞ்சிபுரம். ஸோ காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குது, அத்திவரதர். உங்களுக்கு வந்து வரதராஜ பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்கிறத விட அத்திவரதர் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த அத்திவரதர் கோயிலுக்கு வந்து என்னோடய டிரைவர் வந்து வந்துட்டுருக்காங்க. நீங்கள் வந்து அங்கே வந்து பாபா சிலை வந்து வாங்கிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், காலையில் அப்போ தான் எழுந்திரிச்சு நம்மளுக்கு கோட்டுவாய் கூட நான் விட்டு முடிக்கல. ஐ மீன் கண்ணெல்லாம் கசக்கி அந்த கண்ணில் இருக்க ஊழ கூட எனக்கு போகலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே இந்தமாரி பாபா வந்துட்டுருக்காரு, வாங்கிக்க முடியுமான்னு கேட்டால் நார்மல் பீப்புளாக விடுங்க, ஆஸ் எ சாய் டிவோட்டியாக உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அப்படியே எனக்கு என்னென்னா சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னால் அது வந்து என்ன அந்த ஒரு சுச்சுவேஷனே நான் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரோசன் ஆகிட்டேன், ஃப்ரீஸ் ஆகிட்டேன். என்ன கேட்குறாங்க, நேற்று தான் நம்ம கேட்டோம், அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியல, இன்றைக்கி வந்து அது எப்படி டிரைவர் வந்து நம்மளுக்காக இவ்வளோ தூரம் வருவாங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் கொஷின் வரும் இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்குமே 1008 கொஷின். உடனே போயிட்டு நான் எங்கள் வீட்டில் போய் சொல்கிறேன், எங்கள் அப்பாக்கிட்டேயும் எங்கள் அக்காக்கிட்டேயும் இந்த மாதிரின்னு சொன்னால். எங்கள் அப்பாவில் அப்போ தான் எங்கள் அப்பா தூங்கி எழுந்தாரா, அவரில் ஒழுங்கு மரியாதையே போயிடு, என்னை டென்ஷன் பண்ணாத, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நீ யார்கிட்டயோ கேட்பேன், அவங்க வந்து உனக்கு மறுநாளே அதுவும் இவ்வளோ காலையில் கால் பண்ணி உனக்காக வேலை மனக்கட்டு ஷிரடியில் இருக்க பாப்பா இங்கே வராரா அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தார் எங்கள் அப்பா. அப்புறம்ல எனக்கு அப்பா ப்ளீஸ்ப்பா எனக்காக வாப்பா அப்படி சொன்னேன்னா, அதுக்கடுத்து எங்கள் அக்காலாம் நான் அப்பா கிட்டே பேசுகிறேன், நீ இப்போ அதுக்குள்ளே போய் குளிச்சிரு அப்படி சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு எங்கள் அப்பா கிட்டே எப்படியோ கெஞ்சி வாப்பா வாப்பா அதில் எதுவும் ஏமாற்ற மாட்டாங்கப்பா வாப்பா அப்படி சொல்லிவிட்டு நானும் எங்கள் அப்பாவும் அந்த மேம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த கோயில் அண்டக்கா வர்றதால நீங்கள் அங்கே வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்கல்ல. அதனால் நானும் எங்கள் அப்பா என்னோடய பையன் காலையிலேயே பாவம் என் பையன் வந்து தூங்கிட்டு இருந்தான் பாருங்கள், அவனை எழுப்பி என்னோடய பையனுக்குமே பாபானா ரொம்ப பிடிக்கும். அவன் சின்ன வயசுலேருந்தே பாபாவை தான் பார்த்துட்ருக்கான். என்னோடய பையனுக்கு இப்போ வந்து 3.5 years ஆகுது. என் பையன்கிட்டல சிண்டு ஏந்திரி சிண்டு, பாபாவை போய் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரலாம் அப்படி சொன்னது என் பையன் பாருங்கள் எனக்கு மேலே ஆக்டிவ் ஆகிட்டான். ஏம்மா பாபா வராரா அப்படி சொல்லிட்டு என் பையனையும் வந்து ரஷ் பண்ணிவிட்டு நானும் எங்கள் அப்பாவும் போகிற வழியில் எங்கள் அப்பாவில் நான் டீ கூட குடிக்கல, காலைல எழுந்திரிச்சு உன்னால் பாரு எனக்கு அப்படின்னாரு. பாப்பா போப்பா ப்ளீஸ்ப்பா, உனக்கு வந்து டீ என்னப்பா, வீட்டில் உனக்கு ட்ரீட்டாக வந்து பிரியாணியே செஞ்சு கொடுத்துட்றேன்ப்பா அப்படி சொன்னேன். அப்புறம் வண்டியில் போயிட்டே இருக்குமா, எங்கள் அப்பா சொன்னார், எனக்கு என்னமோ உன்னை யாரோ ப்ராங்க் பண்ணுறாங்களோன்னு தோணுது, நீ பல்ப்பு வாங்கிட்டு தான் வரப்போகிற. எங்கள் அக்காவுமே அப்படி தான் சொன்னான், கடைசியில் பல்ப் வாங்கிட்டு வரப்போகிற பாரு அப்படின்னு. அப்படி தான் எனக்கு பல்ப் கிடைக்குதா, கிடைக்கட்டும் போங்க அப்படி சொல்லிவிட்டு நானும் எங்கள் அப்பாவும் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி என்னென்னா அன்னைக்கு பார்த்து அந்த கோயிலில் வந்து அந்த அத்திவரதர் கோயில் இருக்குது இல்லையா, அங்கே வந்து அப்போ தான் வந்து இந்த சித்திரை தேரோ இல்லை என்ன தேருங்க அது, ஏதோ ஒரு தேர் வந்து நடந்து முடிஞ்சிட்டு உற்சவர் வந்து தேரடியிலேருந்து அவரோட கோயிலுக்கு வந்து வந்துட்டுருக்காரு உற்சவர் ரிட்டன் வந்து. ஸோ கோயில் அண்டக்கா போய் நின்றுட்டுருந்தோம் நாங்கள். கோயிலில் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 கோபுரம் இருக்குது, கிழக்கு வாசல் அப்புறம் மேற்கு வாசலும் என்னமோ 2 வாசல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா பெரிய கோயில் அது, பார்த்தவங்களுக்கு தெரியும். அதனால நாங்கள் பர்டிகுலராக ஒரு வாசல்கிட்ட போய் நின்றுக்கிட்டே எங்கள் அப்பாவும் நானும் உட்காந்துட்ருக்கோம் கொஞ்ச நேரம்.
அப்போ லைட்டாக மழை மாதிரி பெஞ்சுது. சரி காலையிலேருந்து டீ காஃபி கூட எதுவும் குடிக்கல, அப்படியே குளிச்சுட்டு மட்டும் வந்துட்டேன் நான். அதனால் என்ன பண்ணேன், போயிட்டு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். நானும் என்னோடய அப்பா என்னோடய பையன் 3 பேரும் போகிறோம். இதுக்கு நடுவிலே பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த மேமோட டிரைவர் நம்பருக்கு வந்து கால் பண்ணுறேன், எங்கே வராங்கன்னு கேட்குறதுக்கு. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்துட்டுருக்கோமா, நாங்களே கால் பண்ணுறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. சரி சொல்லிவிட்டு டீ குடிக்கலான்னு போகிறோம். கரெக்டாக நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா உற்சவர் வந்து வராரு எங்களுக்கு எதிர்த்தாப்புல. நாங்கள் இப்படி போகிறோம், எங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி உற்சவர் வரதர் வந்து வராரு. ஸோ வரதரையும் அன்றைக்கி காலையிலே நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆச்சு அப்போவே. அப்புறம் வந்து டீ கடைக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு போகிறோம். அப்போயும் எங்கள் அப்பாவில் டைம் ரொம்ப நேரம் ஆகுது, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, என்ன ஆக போதோ போ அப்படின்னு சொல்கிறாரு. நான் அப்போ அந்த ஒரு நிமிஷம் மட்டும், பாபா நீங்கள் உண்மையாகவே என்னை தேடி வரீங்களா, இல்லை யாரும் என்னை எதுவும் ஏமாற்றலாம் இல்லைல்ல, நீங்கள் உண்மையாகவே என்னை தேடி வரீங்களா அப்படின்னு அது மனசுக்குள்ளே நினச்சி முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு வண்டியில் நான் போயிட்டே இருக்க கரெக்டாக லெஃப்ட் சைடு வந்து சாய் எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படி சொல்லிட்டு பாபாவோட ஃபேஸ் வரும் பார்த்தீங்களா. பாபாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப அறிமுகமான பிக்சர், ஒரு மாதிரி பாபா மட்டும் ஃபேஸ் எப்படியே எட்டி பார்த்துட்ருப்பாரு, அந்த பிக்சர் போட்டு வருது சாய் எலக்ட்ரிக்கல்ஸ்னு. ஓகே, இதை விட எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, ஏன்னா எனக்கு அது கிடச்சிடுச்சு, நான் பார்த்துட்டேன் க்ளூ சொல்லிவிட்டு எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன், அப்பா நீ பேசாமல் வண்டி ஓட்டிகிட்டு போ, பாபா வருவார் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படி சொல்லிவிட்டு போகிறோம். நாங்கள் போகும்போது டீ கடை எண்டக்கா போயிட்டோம். போய் உட்காந்துட்ருக்கப்ப டீயும் குடிச்சிட்டோம். அங்கே உட்காந்து இந்த டீ குடிக்கிறவங்களாம் ஒரு சில காசிப் பேசிகிட்டு இருந்தாங்களா, இந்த அரசியல் பற்றிலாம். அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே நம்மளுக்கு என்ன தெரிய போகுதுன்னு சும்மா அதெல்லாம் மட்டும் கேட்டுட்டு அப்படியே உட்காண்ட்ருந்தேன். கேட்டு உட்காந்துட்டே இருந்து ஃபோன் பண்ணலாமா வேணாவா, நம்ம ரொம்ப ஃபோன் பண்ணாலும் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடப்போகுது அப்படி சொல்லிவிட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுனால என் கை சும்மா இல்லை ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு. அப்புறம் கரெக்டாக பார்த்தா நான் ஃபோன் பண்ணலான்னு எடுக்கிறேன், பார்த்தா அந்த டிரைவர் அண்ணாவே ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோமா கோயில்கிட்ட, லைக் எங்கே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. நான் சொன்னேன் 2 வாசல் இருக்காண்ணா, நீங்கள் எதில் இருக்கீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், எனக்கு எந்த வாசல்லாம் தெரியல, ஆனால் நான் ஒரு பார்க்கிங் ஏரியாவில் தான் இருக்கேன் அப்படின்னு. நான் என்ன சொன்னேன்னா, எங்கள் அப்பா வந்து இதை ஸ்பீக்கரில் தான் போட்டேன். எங்கள் அப்பா சொன்னார், பார்க்கிங்னா இங்கே மொத்தம் 3 பார்க்கிங் இருக்குது, அதில் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, நீ ஒழுங்காக கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே என்னென்னா நான் அப்போ தான் நோட் பண்ணுறேன்னு, ஆக்சுவலி நாங்கள் உட்காந்துட்ருக்க டீ கடைக்கு முன்னாடியே, அதாவது டீ கடைக்கு கொஞ்சம் முன்னாடினா அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு பார்க்கிங் இருக்குது, அப்படியே இங்கேருந்து பார்த்தாலே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இந்த பார்க்கிங்காக இருக்குமாப்பான்னு எங்கள் அப்பா கிட்டே சொல்கிறேன். அங்கே மொத்தம் 4 பார்க்கிங் இருக்குது, ஸோ எதுன்னு தெரியல, நீ கன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு. உடனே நான் அந்த அண்ணா கிட்டே வந்து கேட்குறேன், அண்ணா உங்கள் பார்க்கிங்லேருந்து பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது, லேண்ட்மார்க் எதுனா சொல்லுங்கள் ஆப்போசிட்டில் அப்படி சொன்ன பிறகு அவர் வந்து இருங்க மாதம் நான் பார்த்து சொல்கிறேன்னு. அப்போ தான் ஒரு கார் அப்படியே பார்க் பண்ணிவிட்டு நடந்து வரார் போல். இந்த மாதிரி டீ மெட் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது அப்படின்னு. நான் பாருங்கள் டீ கடையில் தான் உட்காந்துருக்கோன்றதே மறந்துட்டேன். லூஸ் மாதிரி போயிட்டு அந்த டீ கடை அக்கா கிட்டேயே, அக்கா இங்கே டீ மெட் அப்படின்னு ஒரு கடை இருக்காமே, அது எங்கே இருக்குது, எந்த இது அக்கான்னு. அந்த அக்காவில் சிரிச்சுக்கிட்டே, டீ மெட்டு நம்ம கடை தான்மா, இதுதான்மா அது அப்படின்னு சொன்னாங்க. ஐயோயோ இங்கே தான் இருக்காரா அவர் அப்படி சொல்லிட்டு ஆயிடுச்சு. என்ன தெரியுமாங்க, நான் வந்து இந்த உற்சவர் சாமி வந்துட்டு இருந்தாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது. ஏன்னா ஒரு சில பேர் உற்சவர் சாமி வரப்போ அப்போ பார்க்குறதுக்குன்னு கூட்டம் வருவாங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடுச்சு. அப்போ நான் பைக்கில் வரப்போ யோசிச்சுட்ருக்கேன், ஏன் பாபா இந்த மாதிரி வந்து டிராஃபிக்காக இருக்குது, அப்பா வேற ஒரு பக்கம் புலம்புறாரு, என்னை ரொம்ப வந்து அங்கே இங்கேன்னு தெரிய விட்டுறாதீங்க பாபா, எனக்கு எந்த வாசல் அவர் நிற்பாருன்னு தெரியல. ஏன்னா டிராஃபிக் இருக்குங்க, ரொம்ப கிட்ட கிடையாது, அந்த வாசல் வந்து சுற்றிக்கிட்டு தான் போகணும். அதனால் வேறு ஒன்றும் இல்லை, பாபாக்காண்டி வேலை மெனக்கிட்டு காத்துட்ருக்கிறது அல்லல் படுறதுலாம் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அப்பா வேறு இந்த மாதிரி நம்பாமல் இருக்கிறாரு, எதனா ஒன்றுனா என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பாபா கிட்டே இந்த மாதிரி கேட்குறேன். எனக்கு கொஞ்சம் அப்படியே இதுவாக கிடச்சிருங்க பாபா, எனக்கு வந்து அவர்கிட்டே இருக்கா மாதிரின்னு சொன்னது தான் அவர் வந்து கேட்கணுமா, அதை அப்படியே பண்ணிட்டாரு, எதிர்க்கவே இருக்கா மாதிரி. அப்புறம் அந்த அண்ணா வந்து, நான் வெளியே வரேம்மா, நான் கட்டைப்பை மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வரேன் பாருங்க அப்படின்ட்டு ஹாயின்னு காமிக்கிறாரு. நானும் அப்படியே ஃபோன் எடுத்துக்கிட்டு நிற்கிறேன். பார்த்தா காதில் ஒருத்தர் ஃபோன் வச்சுட்டு அந்த எதிர்க்க வராரு. இவர் தான் கட்டைப்பையி அப்படின்னு. அந்த கட்டைப்பையை பார்த்ததும் எனக்குள்ளே அப்படியே இந்த மேக்ஸ் மாதிரி ஃபார்முலா மாதிரி போகுமே, அந்த மாதிரி சவுண்டு. என்னடா இது கட்டைப்பையா இருக்குது, நம்மளுக்கு கொடுக்குற கட்டைப்பையா இல்லை, சரி அந்த அண்ணா பர்சனலாக ஏதோ எடுத்துகிட்டு வந்திருக்காரு போல் அப்படின்னு நினச்சி நான் விட்டுட்டேன்.
வந்தவர் வந்தோடனே எப்படி இருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ, இந்த மாதிரி உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவர் டீ கொடுத்துட்டு பேசுகிறோம். அவர் வைத்தோன்னே அந்த இதுவும் கட்டைப்பை வந்து கையில் கொடுத்துட்டாரு. அது வாங்கின உடனே எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது தெரியுமா, என்னை பிடிக்க முடியல. கையில் வானத்துக்கும் பூமிக்கும் தாங்க குதிக்கல. இவ்வளோ பெரிய கட்டைப்பையா, என்ன இது அப்படி சொல்லிட்டு அந்த அண்ணா கிட்ட கேட்டேன், என்ன நான் கட்டைப்பை, ஆமாம்மா இது மேம் உங்ககிட்ட அப்படி தான் கொடுக்க சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. பார்த்தா அதில் நல்லா பெரிய கார்போர்ட் சைஸு அட்டைப்பெட்டி. நான் எங்கள் அப்பா கிட்ட அப்புறம் அந்த அண்ணா கொடுத்துட்டு தேங்க்ஸ் அண்ணா சொல்லிவிட்டு டிஃபன் சாப்பிடுங்கன்னா, இல்லை பரவாயில்லம்மா நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவர் கிளம்பிட்டார். கிளம்பிட்ட பிறகு பார்த்திங்கன்னா அந்த கட்டைப்பை பார்த்துட்டு நான் எங்கள் அப்பா கிட்டே கேட்குறேன், என்னப்பா இவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்குது. எங்கள் அப்பாவுமே கேட்குறாரு, என்ன இவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்குது அப்படின்னு. எனக்கு ஒன்றும் தெரியலையேப்பா, பாபா ஸ்டாச்சுன்னா கூட நான் என்ன தெரியுமாங்க நினச்சேன், நம்ம குட்டியாக ஸ்டாச்சு வச்சுருப்போம்ல அந்த மாதிரி தான் நான் கேட்டதே. ஆக்சுவலி அப்படி தான், அப்படியே அவங்க அனுப்புகிறாங்கன்னா கூட யாருங்க உங்களுக்கு சும்மாவே ஷிரடியிலேருந்து அப்படி அனுப்புவாங்க. அதனால நான் வந்து நார்மலாக ஒரு குட்டியாக இருப்பார் அப்படின்னு தான் நான் நினச்சேனே. நம்ம சும்மா கையிலேயே அதை கேரி கொண்டு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு. லைக் அதை பார்த்த உடனே எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு வந்து லைக் எப்படி சொல்கிறதுனா, நம்ம கையில் வந்து ஒரு பழத்தை கொடுத்துட்டாங்க, ஆனால் நீ இது இப்போ சாப்பிடக்கூடாது, கொஞ்ச நேரம் கழித்து தான் சாப்பிட்ணும், நம்மளுக்கு அது பிடிச்ச பழம். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஈகர்னஸ்ஸு, லைக் அந்த மாதிரி தான் இருக்குது. என்னால் அந்த இடத்துல அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு க்யூரியாசிட்டி ஆகிடுச்சு. அப்புறம் எங்கள் அப்பா, நீ ஒழுங்கு மாதிரி தான் முதல்ல வண்டியில் ஏறு, வீட்டுக்கு போயிட்டு நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லும். எங்கள் அப்பா கிட்ட, அப்பா கொஞ்சம் சீக்கிரம் போப்பா என்ன இருக்குன்னு தெரியலன்னு. எங்கள் அப்பா, இருமா ஏமா உங்ககிட்ட தானே இருக்க போகுது, யார் எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னு. என்னால் அப்படியே அந்நேரத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அப்பாடியோ உலகத்துலேயே நம்ம தாண்டா இன்றைக்கி சந்தோஷமான ஆள், இன்றைக்கி இந்த நாள் இந்த நிமிஷம் நம்மளை தவிர சந்தோஷமான ஆள் இந்த உலகத்திலே இல்லை, இந்த பிரபஞ்சத்திலே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்புறம் போய் அப்படியே கேட்டை திறந்து என் பையனை கூட நான் பிடிக்கல, இறங்கிட்டு எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டு வராரு. நான் அப்படியே குடுகுடுன்னு ஓடி மேலே போய் சப்பலை அப்படியே ஒரு கால் அந்த சைடு இன்னொரு கால் அந்த சைடு விட்டுட்டு அப்படியே போய் எங்கள் அக்காவை போய் கத்திரிக்கோல் எடு சொல்லிவிட்டு வீடியோ மட்டும் ஆன் பண்ணு அப்படி சொல்லிவிட்டு பிரித்தா என்னோடய பாபா வந்து வராரு. உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். என்னோடய பாபா வந்து 1 feet பாபா மார்பிளில் இருக்கார். அது அழகாக கீழே வந்து அதை ஹைலைட் பண்ணி கொடுக்குற மாதிரி உட்டன் பெயிண்டிங் மாதிரி. ஐயோ எனக்கு இப்போ நினச்சா கூட நான் என்ன ரொம்ப இதுவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அந்த ஒரு நிமிஷம் இல்லை எனக்கு புரியவே இல்லை. என்னோடய பாபா இருக்கார்ல, என்னோடய பாபா எனக்காண்டி ஷிரடியிலேருந்து சென்னை வந்திருக்காரு. அந்த மேம் வந்து சென்னை ஓவர் நைட், ஒரே ஒரு நைட்டில் ஷிரடியில் இருக்க சாய்பாபா, என்னோடய ஷிரடி சாய்நாதர் என்னை தேடி எனக்காண்டி வந்து காஞ்சிபுரம் வந்திருக்காரு அப்படின்னா அது ஒரு சாதாரணமான விஷயம் நினைக்கிறீங்களா நீங்கள்? சொல்லுங்கள் பார்க்கலாம். அது வந்து எப்படிங்க சொல்கிறது, அவங்க வந்து அதை அனுப்புறதுக்கு அவங்களுக்கு மனசு வந்திருக்கு பார்த்தீங்களா. யாரோ தானே கேட்குறாங்க, சும்மா கேட்டுப்போ அப்படின்னு இல்லாமல் அதுவும் சொடுக்கு போட்டு சொன்ன அந்த மறுநாளே அனுப்புகிறாங்க அப்படின்னா அது அவங்க அனுப்புனதை காட்டிலும் என்னோடய பாபா தான் வந்து என்கிட்ட வரணும் அப்படி சொல்லிட்டு வந்திருக்காரு. அந்த ஃபோட்டோ நான் ஆட் பண்ணுறேன் பாருங்க. அன்றைக்கி என் கண்ணில் வந்து தண்ணி வந்து அந்த ஆனந்த கண்ணீர் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு தாய் வந்து பிரசவத்தில் இருக்கப்ப அந்த 10 மாதம் அந்த குழந்தையை சுமந்துட்டு அந்த குழந்தைய நம்ம பெற்றெடுப்போம் இல்லையா, அப்போ டாக்டர் வந்து நம்ம கையில் அந்த குழந்தைய இப்படி வயிற்றுலேருந்து எடுத்தோ இல்லை நார்மல் டெலிவரி மூலயமா எடுத்தோ, இங்கே பாருவோம் அவங்க குழந்தைய அப்படி சொல்லுவாங்கல்ல, அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த மொமெண்ட் கொஞ்சம் ரீகால் பண்ணிங்க பாருங்கள். லைக் எனக்கு லிட்ரலாக அப்படி தான் இருந்தது. ப்ராங்காக இருக்கும், சும்மா நீ பல்ப் வாங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்து எங்கள் அப்பாவுக்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஷாக்கு. எங்கள் அப்பா தான் கேட்டுட்டு இருந்தார், எப்படிம்மா அது, லைக் என்னன்னா நீ அப்படியே கேட்டிருந்தேன்னு கூட வச்சுக்கோயேன். இப்போ நம்ம நார்மலாக ஒருத்தவங்க கிட்ட ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே பர்ச்சேஸ் பண்ணும்போதே கூட நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கொரியர் அனுப்பிட்டேன், உங்களுக்கு வர்றதுக்கு ஒரு 2 or 3 days ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்படி இருக்கப்ப நோம்பு கும்பிட வச்சுட்டாருங்க இவர். அந்த வார்த்தை தான் எனக்கு சொல்லணுமான்னு தெரியல. ஏன்னா பாருங்கள், நான் கேட்ட மறுநாளே எனக்கு வந்து ஷிரடியில் இருக்க பாபா என்கிட்ட வந்து சென்னை வந்து என்கிட்ட வராரு அப்படின்னா அது வந்து ஒரு
ஒரு சாதாரணமான விஷயமாலாம் கிடையவே கிடையாது. பார்க்குறவங்க வந்து இது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. நான் சொல்லுவேன், எனக்கு வந்து பாபா வரணும்னு விருப்பப்பட்டு தான் என்னை தேடி தான் வந்திருக்காரு. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதுக்கு அடுத்து ஒரு மிராக்கிள் நடந்தது, அதை கேளுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு அனுப்பின அந்த மேம் நம்ம தேங்க் பண்ணாமையே இருக்க முடியும் சொல்லுங்கள்? தேங்க்யூலாம் வேணான்னு சொல்கிறது அவங்களோட பெருந்தன்மை. பட் நம்மளுக்கு வந்து அது எப்படி, அதுவும் என்னோடய உயிரே எனக்கு கொடுத்துருக்காங்க. லிட்ரலாக அதுதான் உண்மை. அவங்க வந்து எனக்கு வந்து உயிரையே கொடுத்துருக்காங்க. என் உயிரை நான் பார்த்துட்டு, நம்ம உயிரை வந்து நம்மளால் பார்க்க முடியுமா? நம்ம உயிரே போயிடுச்சுன்னா நம்ம எப்படி நம்ம உயிரை பார்க்க முடியும்? ஆனால் நம்மளோட உயிரை நம்மளே பார்க்கும்போது அது எப்படி இருக்கும்? அதுதான் என்னோடய பாபாவை எனக்கு பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ என்னோடய பாபாவை நான் வந்து பார்க்குறேன். பார்த்தப்ப லைக் அந்த மேம்கிட்ட வந்து நான் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் மேம், நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை. அவங்கக்கிட்ட கால் பண்ணி சொல்கிறேன், நான் வந்து உங்ககிட்ட ஃபஸ்ட்டு உதி தான் கேட்டது. அதுவும் ஒரு குட்டியாக நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டாச்சு அனுப்புவீங்கன்னு தான் நான் நினச்சேன். நான் எதிர்பார்த்ததுமே அதுதான். பட் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டாச்சு நீங்கள் அனுப்புவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணலை மேம். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு அவங்கக்கிட்ட நான் ரொம்ப அப்படியே ஹைப்பராகி பேசிட்டேன் அந்த நேரத்தில். மேம் என்ன சொன்னாங்கன்னா, லைக் எனக்கு என்னென்னா, உங்களுக்கு இந்த பாபா ஸ்டாச்சு வந்ததே ஒரு மிராக்கிள் தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் கொரியர் அட்ரஸ் அனுப்பிட்டீங்க, நானும் அதை பார்த்துட்டேன். அப்புறம் அன்றைக்கி மறுநாள் காலையில் தான் அவங்க டிரைவர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் ஒரு வேலை விஷயமா லைக் காஞ்சிபுரம் போகிறேன் அப்படின்னு சொன்னதும் மேமுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகிருக்கு போல். இந்த வேர்டு வந்து நம்ம எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே, இந்த மாதிரி அட்ரஸில் வந்து இந்த ஊர் பேர் வந்ததுன்னு சொல்லவும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இதில் என்னன்னு கேட்டால், அதாவது கொரியர் மூலயமா அனுப்பியிருந்தா கண்டிப்பாக வந்து ஒரு 80% வந்து சான்ஸ் இருந்திருக்கு சிலை வந்து எதனா பிரேக் ஆகிறதுக்கு. ஏன்னா பெரிய சிலை இல்லையா, அதனால. ஸோ அதனால தான் என்னோடய பாபா வந்து எனக்காக ஷிரடியில் இருந்து காஞ்சிபுரமுக்கு வந்து அந்த கோயிலில் வந்து எனக்காக வந்திருக்காரு. அதுவும் எனக்கு அந்த கோயிலில் வந்து அவருக்கு அடைச்சிருக்காரு பாருங்கள். லைக்கு இது வந்து கண்டிப்பாக வந்து எவ்வளோ ஒரு பிளஸ்டான ஒரு விஷயம். அவரோட அனுமதி இல்லாமல் இது எல்லாமே நடந்திருக்குமா? அவர் நினச்சிருக்காரு. அதனால தான் ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து எனக்கு அந்த மாதிரி கேட்கணும் அப்படின்ற எண்ணத்தை அவர் உருவாக்கியிருக்காரு. அது வந்து பார்த்துட்டு அவங்க வந்து உடனே ரிப்ளை பண்ண வச்சுருக்காரு. லைக் இன்பாக்ஸில் அட்ரஸ் கொடுக்க சொல்லியிருக்காரு. கொடுத்தது இல்லாமல் காலையில் அந்த மாதிரியான ஒரு செயலை வந்து நடத்தி இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. அவங்க என்கிட்ட ஃபோனில் பேசும்போது அதான் சொன்னாங்க, எங்களுக்கே இது வந்து ஒரு பெரிய மிராக்கிள் தான். ஏன்னா காலையில் இவர் சொன்னதுமே வந்து எனக்கு அந்த நேம் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் அவர்கிட்ட கொடுத்து அமிச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் நான் சொன்ன மாதிரி ரீசன் வந்து பாபா வந்து இதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்காரு. லைக் எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இது. ஒரு 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 சாய் டிவோட்டியாக வந்து இந்த விஷயம் எப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணுறேன், நம்ம வந்து ரொம்ப அப்படியே ஹைப்பாக வேணாம் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப ஹைப்பானால் நான் சொல்ல வர விஷயத்தையே நான் விட்டுடுறேன். அதுதாங்க இந்த மாதிரி வந்து நடந்தது எனக்கு. என்னென்னா கூட உதி தானே நான் மெயினாக கேட்டது. ஷிரடியில் வந்து ஒரு உதி பேக்கெட் தான் நம்மளுக்கு ஒரு தர்ஷனுக்கு கொடுப்பாங்க, தெரியும் இல்லையா? அது நம்மளுக்கு காசு கொடுத்தாலே நம்மளுக்கு அந்த உதி வந்து நிறைய கிடைக்காது. ரொம்ப கொஞ்சமாக தான் கொடுப்பாங்களே, அந்த ஒரே ஒரு குட்டி பேக்கெட்டில் தான் இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா பாபாவோட உதி எப்படி இருக்கும்னு. லைக் அந்த உதி பேக்கெட்டு எனக்கு வந்து 6 பேக்கெட் கொடுத்துருந்தாங்க. ஒரு உதி பேக்கெட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். நான் பாருங்கள் ஷிரடியிலேயே போவே இல்லை, போகாமே என்னை தேடி அவ்வளோ பெரிய சிலையாக என்னோடய பாபா வந்திருக்காரு. 6 உதி பேக்கெட்டையுமே கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அப்படின்றப்ப எனக்கு எவ்வளோ அவங்களுக்கு நன்றி சொன்னாலும் எனக்கு போதாது. நான் வந்து சாவர வரைக்கும் அந்த நன்றியை வந்து மறக்கவே மாட்டேன். ஏன்னா என்னோடய உயிரையே அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன தான் ஒருத்தவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய நிலமையில் அவங்க இருந்தாலுமே செய்கிறதுக்கு வந்து மனசு வேணும் பார்த்தீங்களா? அந்த மனசு அவங்கக்கிட்ட இருக்குது. எனக்கு என்னென்னா அவங்க வந்து இப்போ நான் டெய்லி மேம்கிட்ட வந்து பேசிட்டு தான் இருப்பேனே. எனக்கு எப்படின்னா அவங்க வந்து மம்மி மாதிரி வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து அவங்க வந்து அம்மா தான். பட் எல்லாருமே நம்ம அம்மாவை மட்டும் அம்மான்னு கூப்பிடுறதால
நான் இவங்களை வந்து மம்மி அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பேன். அவங்களே சொல்லியிருக்காங்க, நீங்கள் உங்களோட இஷ்டம், நீங்கள் எப்படி கூப்பிட்றதா இருந்தாலும் கூப்பிடுங்க, எல்லாமே பாபாவோட விஷஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அவங்கள ஆரம்பத்துலேருந்தே மேம் கூப்பிட்டதால டக்குன்னு அந்த மாதிரி கூப்பிட வர மாட்டேங்குது. பட் என் மனசுக்குள்ளே வந்து அவங்க மம்மி தான், என்னோடய பாபா மம்மி. அவங்க வந்து பாபா மம்மி பேர் நல்லா இருக்கா சொல்லுங்கள். ஏன்னா அவங்கள நான் வந்து இந்த மாதிரி இவங்க என்னை ஸ்டாச்சு அனுப்புகிறாங்க. மே மந்த்து, ஜூன் மந்த் எல்லாமே நான் அவங்கள நேரில் மீட் பண்ணுறேன். அதுவும் பாருங்கள், அவங்க வந்து திரும்ப எங்கள் ஊருக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்க டாட்டர் கூட வந்து ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு வந்திருக்காங்க போல். ஸோ அப்போ எங்கள் ஏரியாவில் இருக்க சாய்பாபா கோயிலுக்கு விசிட் பண்ணுறதுக்காக மேம் வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப ஒரு வேலிடான டைம் வந்து அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. அவங்கள நேரில் பார்க்கும்போது நான் அழுதுட்டேன். ஏன்னா எப்படி என்னோடய பாபாவை நான் அந்த பார்சல்லேருந்து ஓப்பன் பண்ணி எடுக்கிறப்ப அழுதனோ, அதே மாதிரி என்னோடய மேம் வந்து நான் நேரில் பார்க்கும்போது நான் கண் கலங்கிட்டேன். உண்மையாக ஏன்னே தெரியல, எனக்கு வந்து என்னோடய பாபாவே வந்தா மாதிரி தான் இருந்தது அவங்க அந்த ஃபேஸில் எனக்கு பார்க்குறது. எனக்கு வந்து என்னோடய வீடியோ கூட நான் எதனா ஒன்று போட்டால் மேம் வந்து எனக்கு சொல்லுவாங்க. லைக் எப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இப்படி இல்லைம்மா, இதை கரெக்ட் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு ஒன்றுமே பார்த்து அவங்க எனக்கு சொல்லுவாங்க. எனக்கு எப்படின்னா, எனக்கு வந்து பாபாவே எனக்கு கிடச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு. ஸோ பாபா மூலயமா அவங்க எனக்கு கிடச்சது எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட்டு. எனக்கு எப்போல்லாம் வந்து நான் கொஞ்சம் டவுன் ஆகுறனோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கனோ, ஃபஸ்ட்டு பாபா கிட்டே போயிடுவேன். அதுக்கடுத்து நான் வந்து போகிற ஒரு ஆள் தான் மேம் தான். இவங்கக்கிட்ட தான் போவேன். மேம் மனசு ஒரு மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியலன்னு. அவங்க எதனா ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு அது ஓகேவாகிடும். அவங்கக்கிட்ட பேசிட்டாலே எனக்கு ஓகேவாகிடும். அதே மாதிரி அவங்கக்கிட்ட நான் எப்போவுமே சரி, தேர்ஸ்டே ஆனால் ஹாப்பி தேர்ஸ்டே எதனா ஒரு கான்வர்சேஷன் வந்து எப்படின்னா ஒன்று பேசிவிடுவேன் நான். பட் கொஞ்ச நாளாக அவங்கக்கிட்ட நான் பேசாமல் அப்படியே விட்டுட்டேன்னு வைங்களேன், ஏதோ ஒரு வேலையில். கரெக்டாக பார்த்திங்கன்னா மேமே எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, இல்லை எதனா கால் பண்ணுவாங்க. நான் மேம்கிட்ட கூட சொல்லுவேன், நான் நினச்சிட்டே இருந்தேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் அந்த மாதிரி வந்து அவங்க எனக்கு அதான் கரெக்டாக பாபாவுக்கு வந்து தெரியும் போல், இவ வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, டிப்ரெஸ்ஸாக இருக்கா, என்னோடய குழந்தை வந்து டிப்ரெஸ்ஸாக இருக்குது, அப்போ யார் பேசுனா என் குழந்தை வந்து தெம்பாக ஆகும் அப்படி சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அதனால தான் வந்து எப்படின்னா வந்து கடைசியில் நான் மேம் கிட்ட பேசிடுவேன். அவங்க வந்து எப்படின்னா உண்மையாகவே எனக்கு வந்து அவங்க பாபா கொடுத்த கிஃப்ட்டு தான். என்ன இது ஒரு சிலை அனுப்புனதுக்காக வந்து அவங்கள வந்து நான் இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அதுக்கு அடுத்து ஷிரடி போகும்போதும் எனக்கு மேம் வந்து பாபாவுக்கு ட்ரெஸ்ஸு, பாபா பிரசாதம் எல்லாமே எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க. பாபா சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் எனக்கு மேம் வாங்கி அனுப்புவாங்க. அது ஒரு வாட்டியுமே மேம் ஷிரடி போகிறப்ப இது நடக்கும். எனக்கு அது எப்படி இருக்கும்னா, என்னோடய பாபா வந்து என் குழந்தையால் வர முடியல, பட் ஓகே இவங்க மூலயமா எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பாபாவோட பிளஸ்ஸிங்கால தான் இது எல்லாமே நடக்குது. அது எப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து அதுவும் மேம் அன்றைக்கி என்னை நேரில் பார்க்க வரப்போ எனக்கு வந்து அழகாக வந்து தாம்பூலம் மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸு, பூ இது எல்லாமே வாங்கி பாபாவோட பிரசாதம் இதெல்லாம் கொடுத்தாங்களா. எனக்கு லிட்ரலாக அது எப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அம்மா அப்பா வந்து நம்மளோட ஊருக்கு வந்து யாருனா தெரிஞ்சவங்க போனால் இதெல்லாமே என் குழந்தைக்கு கொடுத்துருங்க, என்னோடய பொண்ணுக்கு கொடுத்துருங்க ஊருக்கு போகும்போதுன்னு சொல்லி கொடுத்து அனுப்புவாங்கல்ல. எனக்கு அப்படி தான் இருந்ததே. ஷிரடி போயிட்டு அதுவும் மறுநாளே ஷிரடி போயிட்டு வந்து மறுநாளே மேம் வந்து கொஞ்சம் கூட பால் மாறாமல் கிளம்பி இங்கே வந்து எனக்கு அப்படியே அந்த பிரசாதத்தை கொடுத்தாங்க. எனக்கு அது அப்படி தான் இருந்துச்சு, அப்படி இருந்துச்சுன்னு இல்லை, உண்மை அதுதான் வந்து. லைக் அதனால தான் அவங்கள வந்து சும்மா வந்து நம்மளுக்கு இதெல்லாம் அனுப்புகிறாங்கன்றதுக்காகலாம் வந்து பேசுகிற ஒரு விஷயம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எனக்கு பாபா தான், என்னோட மம்மி பாபா அவங்க தான், அதுதான். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி என்னோடய பாபா வந்து என்கிட்ட எப்படி வந்தாருன்னு சொன்ன இந்த ஸ்டோரி வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான். லைக் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் வீட்டில் இருக்க பாபா ஸ்டாச்சு பின்னாடியுமே கண்டிப்பாக ஒரு கதை இருக்கும் இல்லையா. மோஸ்ட்டாக வந்து நம்ம கடையில் நம்மளாக காசு கொடுத்து வாங்குறது வேறு, பட் நம்ம எல்லோரும் சாய் டிவோட்டி வீட்லேயுமே இருக்க பாபா சிலை பின்னாடி கண்டிப்பாக எதனா ஒரு ஸ்டோரி இருக்கும். அது வந்து நம்மளுக்கு ஒரு மிராக்கிளோட தான் பாபா நம்ம வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருப்பார். ஸோ உங்கள் பாபா வந்து என்னெல்லாம் பண்ணி எப்படி உங்கள் வீட்டுக்கு வந்தார், யார் மூலயமா வந்தார் அப்படி சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக நான் வந்து எல்லா கமெண்ட்ஸுமே பார்த்து படிக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். எனக்குமே அதை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி 1 பை 1 நம்ம வந்து பாபா பண்ண மிராக்கிள்ஸ் எல்லாமே தான் ஷேர் பண்ண போகிறோம். ஒரு மிராக்கிளும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கூஸ் பம்பாக இருக்கும். நீங்கள் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோவோட கண்டினியூட்டி அண்ட் கனெக்ஷன் வந்து புரியும். என்னோடய லைஃப்லேயே பாபா பண்ண ஒரு செகண்ட் ஹைலைட்டான மிராக்கிள்னால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன மிராக்கிள் தான் நான் சொல்லுவேனே. இந்த வீடியோவில் நான் சொன்ன மிராக்கிள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வேறு என்னென்ன மிராக்கிள்ஸ்லாம் பாபா வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க, ஈகராக இருக்கீங்கன்னு சொல்லிட்டுமே கமெண்ட் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். உங்களோட மிராக்கிளை ஷேர் பண்ணணுன்னா மறக்காமல் மெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டா ஐடி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே சாய் டிவோட்டீஸ், அகெயின் வேறு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம எல்லாருமே சந்திக்கலாம். ஸ்ரீ சாயியை பணிக, அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.